நன்றி காயத்ரி. நீங்க வாட்ஸ்அப் உபயோகிப்பவரா? அப்ப நிச்சயம் இந்த செய்தி உங்களுக்கு உபயோகமா இருக்கும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாகணும் அப்படிங்கிறது தான் கட்டாயம். நேற்றோ இல்லைன்னா இனி வரக்கூடிய காலத்திலேயோ நீங்க வாட்ஸ்அப் செயலி உபயோகிப்பவரா இருந்தா உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும். அதுல என்ன சொல்லும் அப்படின்னா, வாட்ஸ்அப் புதுசா நிறைய விதிகளை கொண்டு வர இருக்கும் அப்படின்னு சொல்லும். அதுக்கு கீழே அக்ரி நாட் நவ் அப்படின்னு இருக்கும். நீங்க அக்ரி அப்படின்னு படிச்சு பார்க்காமையோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்ரிக்கு பின்னாடி என்னென்ன சிக்கல்கள்லாம் இருக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமையே போறதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன் இது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, வாட்ஸ்அப் நிறைய புதிய விதிகளை கொண்டு வரக்கூடிய விஷயம் நம்மளுடைய சுய பாதுகாப்புக்கே அச்சுறுத்தலாக அமையும் அப்படிங்கிறது தான் பெரிய விவாத பொருளாக ஆயிட்டு இருக்கு. அப்படி என்னதான் இந்த வாட்ஸ்அப் உடைய புதிய விதி நமக்கு சொல்லுது அப்படிங்கறத பார்க்கலாம். வணிக பயன்பாட்டிற்கு பயனாளர்களுடைய தகவல்கள் நிர்வகிக்கப்படும். அதாவது வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை வாங்கிச்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரியே இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுடைய குறிப்பிட்ட தகவல்களை பார்க்க முடியும், பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் மிகவும் அச்சுறுத்தலான ஒரு விஷயமாக இருக்கிறது. அவங்க நிர்வகிப்பாங்க. நம்ம ஒருத்தருக்கு குறிப்பிட்ட நபருக்கு அனுப்பக்கூடிய அந்த சாட் அவங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் மிக மிக அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. தாய் நிறுவனங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வணிக ரீதியாக பயனாளர்களுடைய தகவல்களை பயன்படுத்தும். ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயம் தான், முழுக்க இது வணிக ரீதி தான். இந்த வாட்ஸ்அப் செயலியை அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்துறதுக்கான ஒரு விஷயம் தான். மற்றபடி பெரிய விஷயங்கள், பயப்படக்கூடிய விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம கூகுள்ல ஒரு விஷயத்தை நம்ம டைப் பண்றோம் அப்படின்னா அதே மாதிரியே அடுத்து நம்ம ஃபேஸ்புக் போனாலும் சரி, இன்ஸ்டாகிராம் போனாலும் சரி, நம்மளுக்கு ஸ்பான்சர்ட் அப்படின்னு நம்ம என்ன விஷயத்தை தேடி இருந்தோமோ அதுவே ஸ்பான்சர்ட் அப்படின்னு வரும். நம்ம தேடின விஷயம் எப்படி நம்மளுக்கே தெரியுது அப்படிங்கிறது தான் இருக்கும். அதை ரொம்ப மறைவா பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இப்ப ரொம்ப வெளிப்படையா பண்றாங்களோ அப்படிங்கிறது தான் எல்லாரும் இது வரக்கிறதுக்கு பயப்படுறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக இருக்கு. அடுத்து வாட்ஸ்அப்பினுடைய இயக்கம், அதை எப்படி ஆப்ரேட் பண்ண போறோம், அதுக்கு அடுத்து அதை எப்படி இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணணும், அதே மாதிரியே அதை எப்படி சந்தைப்படுத்தணும், அதை எப்படி சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரியான காரணங்களுக்காக மட்டுமே பயனாளர்களுடைய தகவல்கள் சரிபார்க்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க, சேகரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது கூடுதல் கவனம் பெறக்கூடியதாக இருக்கு. அப்படி வாட்ஸ்அப் உடைய சேவை பயன்படுத்த பெறப்படும் என்னென்ன தகவல்கள்லாம் தான் அவங்க வச்சுக்க போறாங்க, பார்க்க போறாங்க அப்படின்னா, தொலைபேசி எண். எப்பயுமே நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றோம்னா உடனே நம்ம மொபைல் நம்பர் தான் கேட்கும். இன்னொன்னு இருப்பிடம். இதுல இருப்பிடம்ங்கிற விஷயத்துல இருப்பிடத்தை பத்தி நான் எக்ஸாக்டா தெரிஞ்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஒரு இடத்துக்கோ இல்ல வேற இடத்துக்கோ நம்ம போகும்போது லொகேஷன் நம்ம அனுப்புறோம் அப்படின்னா லொகேஷன் ஆக்சஸ் வாட்ஸ்அப்ல இருந்துதான் ஆகணும். சோ நம்மளுடைய தொலைபேசி எண், நம்ம எந்த மொபைல் யூஸ் பண்றோமோ அதனுடைய ஐபி அட்ரஸ், இதெல்லாம் யூஸ் பண்ணி அவங்களால ஏறத்தாழ நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட முடியும். அதை அவங்க கண்காணிக்க முடியும். அடுத்து ஒரு யூசர் வாட்ஸ்அப் செயலியை எவ்வளவு நேரம் பயன்படுத்துறாங்க அப்படிங்கறதையும் அது கண்காணிக்குது. அது ஏன் கண்காணிக்கணும் அப்படிங்கறதும் அவங்க வணிகப்படுத்துதல் தான் காரணம் சொல்றாங்க. அதே மாதிரியே எந்த ஒரு யூசரும் வாட்ஸ்அப்பை பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான விஷயங்களுக்காக பயன்படுத்துறாங்க. சில பேர் வெறும் மெசேஜ் பண்றதுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க, சில பேர் ஸ்டேட்டஸ் நிறைய அப்டேட் பண்றதுக்கு மட்டும் பயன்படுத்துவாங்க, சில பேர் ஆடியோ கால் பண்றதுக்கு, சில பேர் வீடியோ கால் பண்றதுக்கு. அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட நபர் என்ன காரணத்திற்காக வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறார் அப்படிங்கறதையும் அவங்க கண்காணிக்கிறாங்க. அதே மாதிரியே எப்பெல்லாம் அவர் ஆன்லைன்ல இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கண்காணிக்கிறாங்க வாட்ஸ்அப். இதுக்கு நிறைய காரணங்களும் அவங்க சொல்றாங்க. அதே மாதிரியே தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் அப்படிங்கிறாங்க, மூன்றாம் தரப்பு சேவை நிறுவனங்களுக்கும் பயனாளர்களுடைய இந்த தகவல்கள் பகிரப்படும். இது ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். அப்படின்னா நம்ம என்ன விஷயத்தை நோக்கி சாட் பண்றோமோ இல்ல என்ன மெயினான விஷயங்களோ அது எல்லாமே இந்த வாட்ஸ்அப்போட கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸ்க்குமே, எல்லா தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்க்குமே தெரியும் அப்படிங்கிறது தான் கூடுதல் அதிர்ச்சி ரகம். இதுல பயனாளர்கள் குறிப்பிட்ட நபருக்கு அனுப்பக்கூடிய செய்திகள் வாட்ஸ்அப் உடைய சர்வர்ல இருக்கும். நான் ஒருத்தருக்கு அனுப்புறேன் அப்படின்னா அது சர்வர்ல இருக்குமா, ஆனா அது சேவ் ஆகாது, அது யாரும் அதை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் அனுப்பி அவங்க ஆஃப்லைன்ல இருந்து அவங்களால அந்த மெசேஜை பார்க்க முடியல அப்படின்னா அது வரைக்கும் அது சர்வர்ல தான் இருக்குமா. அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் அது டெலிட் ஆயிடுமா. இஃப் சப்போஸ் அவங்க பார்க்கவே இல்லை அப்படின்னா 30 நாள் நான் அனுப்பி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தகவல் வாட்ஸ்அப் உடைய சர்வர்ல இருக்கும். ஆனா அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அது ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது எந்த விதத்துல பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் எந்த உறுதியும் செய்யப்படல.
இதுல இன்னொரு விஷயம், இது எல்லாத்தையும் பயங்கரமான விஷயமா சொல்லிட்டு ஃபைனலா ஒரு விஷயத்த சொல்றாங்க, எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் வசதி உறுதி செய்யப்படும். எண்ட் டு எண்ட் என்கிரிப்ஷன் அப்படின்னா, நான் என்னுடைய மொபைல்ல இருந்து ஒருத்தங்களுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ் எனக்கும் யாருக்கு அனுப்புறேனோ அவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும், நடுவுல யாருக்குமே தெரியாது. இதுதான் ஃபைனலா சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய தகவல்கள் பரிமாறப்படும், ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லிட்டு இப்படி சொல்லும்போது இன்னும் இதுல குழப்பம் தான் ஜாஸ்தியா இருக்கு. இதற்கான தெளிவு முழுசா பிறக்கல. இதன் காரணமாகவே தான் இந்த புதிய விதிகளுக்கு நிறைய எதிர்ப்புகளும் கிளம்பிட்டு இருக்கு. பயனாளர்கள் இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படிங்கறதுனால வாட்ஸ்அப் இந்த புதிய விதிகளை அமல்படுத்தாம இருக்குமா அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். இந்த அக்ரி நம்ம கொடுக்காம நாட் நவுனே கொடுத்துட்டு இருந்தோம் வைங்க, பிப்ரவரி 8ஆம் தேதிக்கு அப்புறம் நம்மளால வாட்ஸ்அப்பை பயன்படுத்த முடியாது தகவல் பரிமாற்றத்திற்காக அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக இருக்கிறது. பார்க்கலாம் வாட்ஸ்அப் இதுல அடுத்த கட்டமா எப்படி ஒரு நகர்த்தல கொண்டு வரப்போகுதுன்னு.